أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று பதர் போரின் சஹாபியான கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எடுத்துக் கூறுவேன். ஹஜ்ரத் கப்பாப் பனு சாத் பின் சயீத் கோத்திரத்தை சார்ந்தவர். இவரது தந்தையின் பெயர் அரத் பின் சந்தலாவாகும். இவரது சுட்டு பெயர் அபு அப்துல்லா என்றும், சிலரது கூற்றின்படி அபு முஹம்மது என்றும் அபு யஹ்யா என்றும் கூறப்படுகிறது. அறியாமை காலத்தில் அடிமையாக்கப்பட்டு மக்காவில் விற்கப்பட்டிருந்தார்கள். உத்துபா பின் கஸ்வானுடைய அடிமையாக இருந்தார்கள். சிலரது கூற்றின்படி உம்மே அம்மார் ஹசாசியாவுடைய அடிமையாக இருந்தார்கள். பனு சஹராவின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் இவர் 6வது ஆளாக இருந்தார்கள். தமது இஸ்லாமை வெளிப்படுத்தி அதற்காக கடும் சித்திரவதைகளை அனுபவித்தவர்களுள் ஒருவர் ஆவார். கப்பாப் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரே அர்கமிற்கு வருவதற்கும் அழைப்பு பணியை தொடங்குவதற்கும் முன்பே ஈமான் கொண்டவர் ஆவார்கள். முஜாஹித் கூறுகின்றார், எல்லோருக்கும் முன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றிற்கு பதிலளித்தவாறு இஸ்லாத்தை வெளிப்படுத்தியவர்கள் ஹதரத் அபூபக்கர், ஹதரத் கப்பாப், சுஹைப், ஹதரத் பிலால், ஹதரத் அம்சார், ஹதரத் சுமையா என்ற அம்மாருடைய தாயார் ஆவார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அன்னாரது சச்சா அபுதாலிப் மூலமாக பாதுகாப்பு வழங்கினான். அபூபக்கரை அவரது சமூகம் மூலமாக பாதுகாத்தான் என்று எழுதக்கூடியவர் மிகவும் எச்சரிக்கையாக குறிப்பிடுகிறார். ஆனால் தெளிவான விஷயமாவது, எழுதியோரின் மனதில் வராத ஒரு விஷயமாவது, சச்சா அபுதாலிப் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார் என்று கூறுகிறார். ஆனால் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அநீதியாளர்கள் தரப்பிலிருந்து எந்த பாதுகாப்பும் பெற முடியவில்லை. அபூபக்கரும் பாதுகாப்பாக இருக்க முடிந்ததில்லை. அதற்கு வரலாறு சாட்சியாக உள்ளது. அவர்கள் பல்வேறு தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அபுதாலிப் உட்பட அநீதிக்கு உள்ளானார்கள். இவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று எழுதியவர் கூறுகிறார். ஆனால் இது அவரது கருத்தாகும். வரலாறு சாட்சி பகர்வதாவது, ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கவில்லை. ஹதரத் அபூபக்கரும் பாதுகாப்பாக இருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் அவர் தமது கருத்தை வெளிப்படுத்தியவாறு மேலும் எழுதுகிறார், இருவரும் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் மற்றவர்களுக்கு இரும்பு அங்கி அணிவிக்கப்பட்டு கடும் வெயிலில் கிடத்தப்பட்டு அல்லாஹ் நாடியவரை அவர்கள் கடும் வெயிலில் சூட்டை தாங்கினார்கள்.
சஹீ கூறுகிறார், ஹதரத் கப்பாப் மிகவும் சகித்து கொண்டார்கள். குஃபார்களின் விருப்பமாகிய இஸ்லாத்தை மறுத்துவிட வேண்டும் என்பதை ஏற்கவில்லை. எதிரிகள் அவர்களின் முதுகில் சூடான கற்களை ஏற்றினர். எந்த அளவுக்கு என்றால் அதனால் அவர்களின் முதுகின் மாம்சம் உருகியது. அசத்துல் காபாவில் அறிவிப்பு, கப்பாபுடைய ஒரு சம்பவம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சியிலும் வருகிறது. அதன் விவரமாக கருத்தை விளக்கியவாறு ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் சீரத்துல் காத்தம் நபீனில் கூறுகிறார்கள், ஹதரத் ஹம்சா இஸ்லாமை ஏற்று சில நாட்கள் தான் கழிந்திருந்தன. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இன்னொரு மகிழ்ச்சியான சம்பவத்தை காட்டினான். அதாவது கடும் எதிரியாக இருந்த உமர் இப்போது முஸ்லீம் ஆகிவிட்டார். அவர் இஸ்லாமை ஏற்றதும் கூட ஒரு மிகவும் சுவையான சம்பவமாகும். பலர் கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். இந்த சம்பவத்தை அன்னார் எழுதியுள்ளார்கள், அதனை கூறுகிறேன். இவரது வரலாற்றில் இதனை கூறுவது அவசியமாகும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இயல்பில் சற்று கடுமை இருந்தது. இஸ்லாத்தின் அழைப்பு அதனை இன்னும் அதிகமாக ஆக்கியது. இஸ்லாத்திற்கு முன் ஹதரத் உமர் ஏழையான பலகீனமான முஸ்லிம்களை இஸ்லாத்தை ஏற்றதற்காக கடும் துன்பம் தருபவராக இருந்தார்கள். அவர்கள் கடும் துன்பம் தந்து களைப்படையும் போது கூட அவர்கள் திரும்பி வருவதை காண முடியவில்லை என்றதும், ஏன் இந்த குழப்பத்திலிருந்து திரும்ப வருவதில்லை, அதன் நிறுவனரை அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் முடித்துவிடக் கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. அந்த எண்ணம் வந்ததும் வாளை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டு விரைந்தார். வழியில் உருவிய வாளுடன் இவர் செல்வதை கண்ட ஒருவர், உமர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். உமர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடிவுக்கு கொண்டு வர செல்கிறேன் என்றார்கள். அம்மனிதர், நீர் முகமதை கொன்றுவிட்டு பனு அப்தே மனாஃபிடம் இருந்து பாதுகாப்பாக இருந்து விடுவீர் என்று கருதுகிறீரா என்று கேட்டார். முதலில் உமது வீட்டை சரி செய்யும். உமது சகோதரியும் சகோதரியின் கணவரும் முஸ்லீம் ஆகிவிட்டனர் என்றார். உமர் ஆடிப்போய்விட்டார். வீடு திரும்பினார். தமது சகோதரி ஃபாத்திமாவின் வீடு நோக்கி சென்றார். வீட்டு அருகில் சென்றதும் உள்ளிலிருந்து குர்ஆன் ஓதும் சப்தம் கேட்டது. கப்பாப் பின் அரத் உரத்த குரலில் ஓதி கொடுத்து கொண்டிருந்தார். உமருக்கு அந்த சப்தம் கேட்டதும் கோபம் அதிகரித்தது. விரைவாக வீட்டிற்குள் நுழைந்தார். இவர் வரும் சப்தம் கேட்டதும் கப்பாப் உடனே மறைந்து கொண்டார். ஹதரத் ஃபாத்திமா திருக்குர்ஆன் ஏடுகளை அங்கங்கு மறைத்து வைத்தார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரியின் பெயர் ஃபாத்திமாவாக இருந்தது. ஹதரத் உமர் வீட்டுக்குள் வந்தார். உரத்த குரலில், நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் இருந்து விலகிவிட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன் என்றார். இதனை கேட்டு இவரது சகோதரியின் கணவர் சயீத் பின் ஜயத் அருகில் சென்று நின்று கொண்டார். சகோதரி தனது கணவரை காப்பாற்ற அருகில் வந்தார். அவரும் அதனால் காயமுற்றார். ஆனால் ஃபாத்திமா தைரியமாக, ஆம் உமரே, நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்றார். உங்களால் என்ன முடியுமோ செய்து கொள்ளுங்கள், நாங்கள் இஸ்லாத்தை விட முடியாது. ஹதரத் உமர் மிகவும் கடுமையான மனிதராக இருந்தார்கள். ஆனால் அந்த கடுமையின் திரைக்கு பின்னால் அன்பு நேசத்தின் ஒளிக்கதிரும் மறைந்திருந்தது. அது அப்போது தமது நிறத்தை காட்டியது. சகோதரியின் இந்த தைரியமான வார்த்தைகளை கேட்டு கண்ணை உயர்த்தி பார்த்தார். சகோதரி இரத்தத்தால் நனைந்திருந்தார். இதனை பார்த்து உமருடைய இதயத்தில் ஒரு சிறப்பான தாக்கம் ஏற்பட்டது.
சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சகோதரியிடம் கூறினார்கள், நீங்கள் படித்துக் கொண்டிருந்த வார்த்தைகளை காட்டுங்கள். ஃபாத்திமா, நான் காட்ட மாட்டேன், நீர் அதனை வீணாக்கி விடுவீர் என்றார்கள். உடனே உமர், இல்லை இல்லை, என்னிடம் காட்டுங்கள் என்றார்கள். நான் நிச்சயமாக திருப்பி தந்து விடுவேன். உடனே ஃபாத்திமா, நீங்கள் அசுத்தமாக உள்ளீர்கள், சுத்தமாகுங்கள், இதனை தூய்மையுடன் தான் வாங்க வேண்டும். முதலில் நீங்கள் உது செய்யுங்கள், என்று பிறகு காட்டுவேன், பிறகு பாருங்கள் என்றார்கள். மிர்சா பஷீர் அகமது சாப் எழுதுகிறார்கள், அவர்களின் நோக்கம் உது செய்வதனால் அவரது கோபம் தணியலாம் என்று நினைத்திருக்கலாம். குளிர்ந்த மனதுடன் படித்தால் சிந்திக்க தகுதி ஏற்படும் என்று நினைத்திருந்தார். அவர் ஒலு செய்துவிட்டு வந்ததும் ஃபாத்திமா திருக்குரானின் ஏடுகளை அவர் முன் வைத்தார். உமர் அதனை எடுத்து பார்த்தார். சூரா தாஹாவின் தொடக்க வசனங்களாக இருந்தன. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் மூழ்கியவராக அதனை படிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு சொல்லும் அந்த நல்லியல்பின் உள்ளில் நிறைந்து அதன் தாக்கத்தை வெளிப்படுத்தியது. படித்து படித்து ஹதரத் உமர் இந்த வசனத்தை வந்தடைந்தார். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி வகிமிஸ் ஸலாத்த லிஸ்க்ரி. இன்ன ஸாஅத ஆதியத்துன் அகாது உக்ஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா நஸ்ஆ. நான் உலகில் ஒரே ஒரு படைப்பாளனும் உரிமையாளனும் ஆவேன். என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. நீங்கள் என்னையே வணங்க வேண்டும். என்னை நினைவு கூறுவதற்காகவே தொழுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், வாக்களிக்கப்பட்ட நேரம் விரைவில் வரவுள்ளது. நாம் அதனை மறைத்து வைத்துள்ளோம். ஒவ்வொருவரும் அவர்தம் செய்ததற்குரிய கூலியை பெறுவதற்காக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை படித்ததும் அவரது கண்கள் திறந்தன. அவரது உறங்கிக் கொண்டிருந்த இயல்பு விழித்துக் கொண்டது. அவர் தன்னை அறியாமல் கூறினார், எவ்வளவு தூய்மையான வார்த்தைகள். கப்பாப் இந்த வார்த்தையை கேட்டதும் உடனே வெளியே வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவின் விளைவாகும். அல்லாஹ்வே, உமர் பின் ஹத்தாப், அமர் பின் ஹிசாம், அதாவது அபுஜஹல், இருவரில் ஒருவருக்கு இஸ்லாமை வழங்குவாயாக என்று இறைவன் மீது ஆணையாக நேற்றுதான் அன்னார் துஆ செய்ய கேட்டேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலை மாறியது. இதனை கேட்டு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்தை தெரிந்த பிறகு மிகவும் மாறினார். எனக்கு உடனே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் இடத்தை தெரிவியுங்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார். அவர் உருவிய வாளுடன் ஆரம்பத்தில் இருந்த அதே நிலையில்தான் இருந்தார்கள். வாளை அதற்குரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வரவில்லை. உருவிய வாளை கையில் பிடித்து இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அக்காலத்தில் ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரே அர்கமில் தங்கியிருந்தார்கள். கப்பாப் அன்னாரின் இருப்பிடத்தை பற்றி கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே சென்றார்கள். வாசலை அழுத்தமாக தட்டினார்கள். சஹாபாக்கள் கதவின் இடுக்கு வழியாக ஹதரத் உமர் உருவி வாளுடன் நிற்பதை கண்டார்கள். திறப்பதை தாமதம் செய்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறக்குமாறு கோரினார்கள். ஹதரத் ஹம்சாவும் அங்கிருந்தார்கள். அவர்களும் கதவை திறக்குமாறு கோரினார்கள். உமர் நல்ல எண்ணத்தில் வந்தால் நல்லது, அவரது எண்ணம் தவறாக இருந்தால் அல்லாஹின் மீது ஆணையாக அவரது வாளாலேயே அவரது தலையை கொய்து விடுவேன் என்று ஹம்சா கூறினார்கள். உடனே வாசல் திறக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருவிய வாளுடன் உள்ளே நுழைந்தார்கள். அவரை பார்த்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்தார்கள். உமருடைய காலை பிடித்து வேகமாக இழுத்தவாறு கேட்டார்கள், உமரே,
என்ன எண்ணத்தில் வந்துள்ளீர்? உம்மை நான் அல்லாஹ்வின் தண்டனையை பெறுவதற்கு படைக்கப்பட்டவராக காணவில்லை. நீர் அல்லாஹ்வின் தண்டனையை பெறுவதற்காக படைக்கப்படவில்லை என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, நான் முஸ்லீம் ஆவதற்காக வந்துள்ளேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியில் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். உடனே சஹாபாக்கள் எவ்வளவு உரத்து அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள் என்றால் மக்காவின் மலைகளில் அது எதிரொலித்தது. ஹஜ்ரத் கப்பாப் கூறினார், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்கள் கஷ்டங்களை எடுத்துரைத்தோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் நிழலில் தமது போர்வையின் மீது சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். நாங்கள் அன்னாரிடம் கேட்டோம், நீங்கள் எங்களுக்கு உதவி கோர மாட்டீர்களா? அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக துஆ செய்ய மாட்டீர்களா? மிக கஷ்டமான நிலை உள்ளதே என்றதும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுக்கு முன் இருந்தவர்களில் ஒருவருக்கு பூமி தோண்டப்பட்டு அவரை அதில் உடம்பை நட்டி தலையில் பற்கள் உள்ள வளையம் வைக்கப்பட்டது. அவரை இரு துண்டாக ஆக்கப்பட்டது. இதுவும் அவர்களை அவர்தம் மார்க்கத்தில் இருந்து விலக்க முடிந்ததில்லை. இரும்பை சுட வைத்து அவர்களின் மாம்சத்தை எலும்பிலிருந்து தனியாக பீக்கப்பட்டது. இதுவும் அவர்களை அவர்தம் மார்க்கத்திலிருந்து விலக்க முடிந்ததில்லை. மேலும் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இந்த பணியை நிறைவேற்றி வைப்பான். நான் வந்ததன் நோக்கம் நிறைவேறும், எளிது ஏற்படும். உங்களில் ஒருவர் சராசனாவில் இருந்து அசர்மௌத் வரை குதிரையில் பயணம் செய்வார். சராசனா, ஹசர்மௌத் இரண்டும் யமனுடைய இரு நகரங்கள். இரண்டு நகரங்களுக்கும் இடையில் 216 மைல் தூரம் உள்ளது. கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் அல்லாஹ்வை தவிர வேறு எவர் மீதும் எந்த பயமும் இன்றி பயணம் செய்வார்கள். மேலும் கூறினார்கள், தமது ஆடுகளை ஓனாய் தாக்கிவிடுமோ என்ற பயம் கூட இருக்காது. உங்கள் பயணத்தை விரைவுபடுத்துவீர்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். இன்னொரு இடத்தில் இந்த அறிவிப்பு இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் கப்பாப் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில் வந்தேன். அன்னார் ஒரு மரத்தின் அடியில் படுத்திருந்தார்கள். தமது கையை தலைக்கு கீழ் வைத்திருந்தார்கள். நான் அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்காக துஆ செய்ய மாட்டீர்களா? எங்களது சமுதாயம் எங்கள் மார்க்கத்திலிருந்து எங்களை திருப்ப முயற்சிக்கிறது என்றேன். அன்னார் தமது முகத்தை 3 முறை திருப்பினார்கள். அப்போதும் நான் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தேன். உடனே தமது முகத்தை திருப்பியவாறு 3ஆம் முறை எழுந்து அமர்ந்தார்கள். கூறினார்கள், மக்களே, அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்ளுங்கள், பொறுமை செய்யுங்கள். இறைவன் மீது ஆணையாக உங்களுக்கு முன் இறைவனது அடியார்கள் வாழ்ந்து சென்றுள்ளார்கள். அவர்களின் தலையில் பற்களை கொண்ட வளையம் வைக்கப்பட்டது. அவர்களின் உடல் இரு துண்டுகளாக ஆக்கப்பட்டது. அவர்கள் மார்க்கத்திலிருந்து விலகிச் செல்லவில்லை. அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களின் வழியை திறப்போனும் உங்களின் பணிகளை சீர்படுத்துவோனும் ஆவான். ஹஜ்ரத் கப்பாபிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, அவர் கூறுகிறார், நான் ஒரு கொல்லனாக இருந்தேன். ஆஸ் பின் அவாயில் அன்னாருக்கு கடன் திருப்பி தர வேண்டியிருந்தது. அவர் கூறுகிறார், நான் அவரிடம் எனது விருப்பத்தை தெரிவிக்க வந்தேன். அவர் கூறினார், நீ முகமதை மறுக்காத வரை உனது கடனை திருப்பி தர மாட்டேன். நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பையத்திலிருந்து வெளியே வந்துவிட்டேன் என்று நீ ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டும். நீ முகமதை மறுக்காதவரை கடனை தரமாட்டேன் என்றார். கப்பாப் கூறுகிறார், நான் அவரிடம், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் மறுக்க மாட்டேன். நீ மரணித்து திரும்ப உயிருடன் வந்தாலும் சரியே. அதாவது நடக்காத காரியமாகும். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பது நடக்காத காரியமாகும் என்று கூறினார்கள்.
நான் மரணித்து உயிர்ப்பிக்கப்பட்டால் எனது பொருள்கள் மற்றும் பிள்ளைகளிடம் திரும்பி வந்து உனது கடனை தருவேன் என்று அவர் கூறினார். கபாப் கூறுகிறார், இதனை பற்றியே இந்த வசனம் இறங்கியது. அஃபரைத்தல்லதி கஃபர பிஆயாத்தினா வகால லஉத்தையன்ன மாலம் வவலதா அத்தலகல் கைப அமித்தஹத இந்தர் ரஹ்மானி யஹதா கல்லா சனக்துபு மா யகூலு வனமுத்து லஹு மினல் அஸாபி மத்தா வநரிசுஹு மா யகூலு வயாத்தீனா ஃபர்தா. நீர் அந்த மனிதரை பற்றி சிந்திக்கவில்லையா? அவர் நமது அடையாளங்களை மறுத்து வந்தார். எனக்கு நிறைய பொருள்களும் மகன்களும் வழங்கப்படும் என்று கூறி வந்தார். அவருக்கு மறைவான விஷயங்கள் தெரியுமா? ரஹ்மான் ஆகிய இறைவனிடம் வாக்குறுதி வாங்கியிருக்கிறாரா? அவ்வாறு நடக்காது. இவர்களது வார்த்தைகளை பாதுகாத்து வைப்போம். இவர்களின் தண்டனையை நீளமாக்குவோம். அவர்கள் பெருமை அடிப்பவற்றிற்கு நாம் வாரிசாகி விடுவோம். அவர்கள் நம்மிடம் தனியாகவே வருவர். ஹதரத் கப்பாப் கொல்லராக இருந்தார்கள். வாள்களை தயார் செய்வார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது பெரும் நேசம் கொண்டிருந்தார்கள். அவரிடம் அன்னார் சென்று வருவார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பாப் இடம் வருகிற செய்தி கப்பாபின் உரிமையாளருக்கு தெரிய வந்தது. அவர் சூடான இரும்பை எடுத்து கப்பாபின் தலையில் வைத்தார். அவர் இரும்பு தொழில் செய்பவர். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இது குறித்து முறையீடு செய்தார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே கப்பாபுக்கு உதவி செய் என்று துஆ செய்தார்கள். விளைவு என்ன ஆயிற்று என்று அறிவிப்பில் வருகிறது. அவரது எஜமானனாகிய அன்மாரா என்ற மனிதருக்கு தலையில் நோய் ஏற்பட்டது. நாய் போன்று சத்தமிட்டார். அவருக்கு சிகிச்சையாக அவருக்கு கடும் சூடுள்ள இரும்பை கொண்டு தலையில் சூடிட வேண்டும் என்று கூறப்பட்டது. அதாவது கப்பாப் கடும் சூடுள்ள இரும்பை அவரது தலையில் வைத்து தழும்பை ஏற்படுத்தினார். கப்பாப் மூலமே அவர் தமது தலையின் மீது சூடுள்ள இரும்பால் சூடிட்டுக் கொண்டார். அபு லைலா மூலம் அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் கப்பாப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தார். ஹதரத் உமர் அருகில் வருமாறு கூறினார்கள். அம்மார் பின் யாசிரை தவிர உம்மை விட வேறு தகுதியானவர் இல்லை என்றார்கள். ஹதரத் கப்பாப் இணை வைப்பவர்களினால் தரப்பட்ட கஷ்டங்களால் தமது முதுகின் அடையாளங்களை காட்டினார்கள். அவர் தமது முதுகு மற்றும் இடுப்பில் உள்ள வடுக்களை காட்டிய அந்த அறிவிப்பு வருகிறது. அது சற்று விரிவாக உள்ளது. சஹீ அறிவிக்கிறார்கள், ஹதரத் கப்பாப் உமர் பின் ஹத்தாபிடம் வந்தார்கள். கப்பாபை தமக்கு அருகில் அமர்த்தினார்கள். ஹதரத் உமர் ஜிலான்ஹு, இந்த பூமியில் இவரை தவிர வேறு யாரும் இங்கு அமர தகுதி பெற்றவர் இல்லை, ஒரே ஒருவரை தவிர என்றார்கள். உடனே ஹதரத் கப்பாப் கூறினார்கள், அமீருல் மோமினின் அவர் யார்? உமர் கூறினார்கள், அவர் பிலால். ஹதரத் கப்பாப் உமரிடம் கூறினார்கள், அமீருல் மோமினீனே, அவர் என்னை விட தகுதியானவர் இல்லை. ஏனென்றால் பிலால் இணை வைப்பவர்களின் கையில் இருந்தாலும் ஏதாவது உதவியாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலம் அவரை அல்லாஹ் காப்பாற்றி வந்தான். எனக்கு பாதுகாப்பு வழங்க எவரும் இருக்கவில்லை. ஒரு நாள் நான் என் நிலையை இவ்வாறு பார்த்தேன். மக்கள் என்னை பிடித்து எனக்காக நெருப்பை மூட்டினார்கள். என்னை அதில் இட்டார்கள்.
ஹதரத் கப்பாப் கூறுகின்றார், உதவியற்ற நிலையில் இருந்தேன். மக்கள் என்னை பிடித்து எனக்காக நெருப்பை மூட்டி என்னை அதில் இட்டார்கள். ஒருவர் என்னை அதில் எரிந்தார், ஒருவர் தமது காலை எனது நெஞ்சில் வைத்து அழுத்தினார். எனது முதுகுதான் கடும் சூடான பூமியிலிருந்து என்னை பாதுகாக்கிறது என்றோ, எனது முதுகுதான் பூமியை குளிர வைத்தது என்றோ அவர் கூறினார். பிறகு அவர் எனது இடுப்பில் துணியை அகற்றினார். அந்த இடம் வெள்ளை தழும்பாக இருந்தது. எனது உடலை குளிர வைக்க எதுவும் இருக்கவில்லை, எனது உடலில் இருந்து வடியும் கொழுப்பு நீரை தவிர. அது பற்றி இன்னொரு அறிவிப்பு வருகிறது. சஹீஹ் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ஹதரத் கப்பாபிடம் அவர் இணை வைப்பவர்களிடமிருந்து பட்ட கஷ்டங்களை பற்றி கேட்டார்கள். கப்பாப் கூறினார்கள், அமீருல் முஃமினீன், எனது முதுகை பாருங்கள். ஹதரத் உமர் அவரது முதுகை பார்த்தார்கள். பிறகு கூறினார்கள், நான் அதுபோன்ற ஒரு முதுகை பார்த்ததில்லை. ஹதரத் கப்பாப் கூறினார்கள், நெருப்பு மூட்டப்பட்டு என்னை அதில் கிடத்தி விடுவார்கள். அந்த நெருப்பை எனது முதுகின் கொழுப்பு நீரை தவிர வேறு எதுவும் அணைக்காது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கப்பாப் பற்றி கூறினார்கள், நினைவில் கொள்ள வேண்டும், ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்டதற்காக கடும் கஷ்டங்களை சகித்தவர்கள் அடிமைகளே ஆவர். அந்த வகையில் கப்பாப் பின் அல் அரத் இவர் கொல்லராக இருந்தார்கள். மிகவும் ஆரம்ப காலத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்டிருந்தார்கள். மக்கள் மிகவும் கஷ்டம் தந்தனர். அவரது உலையிலேயே அவர்களை போட்டனர். அவர்கள் சிறிதும் அசையாமல் இருப்பதற்காக நெஞ்சில் கல்லை வைத்தனர். அவர்கள் கூலி வேலை செய்தால் அந்த பணத்தை வழங்குவதிலிருந்து மறுக்கப்பட்டனர். இந்த உயிர் பொருள் நஷ்டங்களை தாங்கியவாறு ஒரு நொடி கூட விலகவில்லை. ஈமான் மீது உறுதியாக நிலை நின்றனர். அவர்களின் முதுகின் தழும்புகள் இறுதி வரை இருந்தன. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அன்னார் தமது கடந்த கால சோதனைகளை பற்றி கூறினார்கள். அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரது முதுகை காட்டுமாறு கூறினார்கள். அவர் முதுகில் இருந்து துணியை விலக்கி காட்டிய போது முதுகு முழுவதும் வெள்ளை தழும்பு வெண்குஷ்டம் போன்று காணப்பட்டது. பிறகு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஒருமுறை தொடக்க கால புதிய முஸ்லிம் அடிமை கப்பாபுடைய முதுகு திறந்து காட்டப்பட்ட போது உடன் இருந்தவர்கள் பார்த்தனர். அவர்களின் முதுகின் தோல் மனித தோல் போன்றே இருக்கவில்லை, விலங்குகளின் தோல் போன்று இருந்தது. உங்களுக்கு என்ன நோய் என்று பதறிப்போய் கேட்டனர். அதற்கு கப்பாப் சிரித்தவாறு கூறினார்கள், இது நோய் அல்ல, நினைவு குறிப்பாகும். புதிதாக முஸ்லிமானவர்களை மக்காவில் வீதிகளில் அரபு மக்கள் சுடுகற்களால் புடமிட்டனர். இந்த அநீதி தொடர்ந்து இழைக்கப்பட்டது. இதன் விளைவால் எனது முதுகு தோல் இவ்வாறு ஆகிவிட்டது. ஆரம்பகால முஸ்லிம்கள் ஏழைகளாகவும் இருந்தனர், பெரும்பாலார் அடிமைகளாக இருந்தனர் என்பதனால் இந்த கஷ்டங்களை சகிக்க வேண்டி ஏற்பட்டது. இதனையே கப்பாப் அவர்களின் சான்றுகள் மூலம் கேட்டோம். அவர்களுள் சிலர் நெருப்பில் படுக்க வைக்கப்பட்டனர், சிலர் சுடுகற்கள் ஏற்றப்பட்டனர். அவர்கள் இந்த கஷ்டங்களை சகித்து கொண்டனர். இஸ்லாமுக்கு வளர்ச்சி ஏற்பட்ட போது அல்லாஹ் எவ்வாறு அலுபுரிந்தான், அவர்களுக்கு எவ்வாறு உலகில் தகுதிகளை வழங்கினான் என்பதை பற்றி ஓரிடத்தில் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு கூறுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை தமது ஹிலாஃபத் காலகட்டத்தில் மக்கா வந்தார்கள். ஊரின் பெரும் பெரும் தலைவர்கள், பிரபல குடும்பத்தவர்கள் அன்னாரை சந்திக்க வந்தார்கள். ஹதரத் உமர் நமது குடும்பங்களை பற்றி நன்கு அறிவார்கள். இப்போது அன்னார் அரசராக இருக்கும் நிலையில் நம்மை நன்றாக கண்ணியம் செய்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்தார்கள்.
நாம் நமது இழந்த கண்ணியத்தை மீட்டிக்கொள்ளலாம் என்று எண்ணியவாறு வந்தார்கள். அவர்கள் வந்து அன்னாருடன் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ஹதரத் உமர் ரலியல்லாஹு சபைக்கு ஹதரத் பிலால் ரலியல்லாஹு வந்தார்கள். பிறகு ஹதரத் கப்பாப் வந்தார்கள். இவ்வாறு ஒருவருக்கு பிறகு மற்றொருவர் என்று எல்லா அடிமைகளும் ஆரம்பத்தில் ஈமான் கொண்டவர்கள் வரத் தொடங்கினார்கள். அங்கிருந்து பேசிக் கொண்டிருந்த அந்த தலைவர்களிடம் அடிமைகளாக இருந்தவர்கள் அவர்கள். வந்திருந்தவர்கள் இளைஞர்களான தலைவர்களாக இருந்தனர். அந்த அடிமைகள் அந்த இளைஞர்களின் தந்தையர் அல்லது பாட்டனார்களிடம் அடிமையாக இருந்தவர்களாவர். அந்த அடிமைகளை அந்த மக்கள் சக்தியுடன் இருக்கும்போது மிகவும் கடுமையாக கொடுமைப்படுத்தியவர்களாவர். ஹதரத் உமர் ரலியல்லாஹு ஒவ்வொரு அடிமையும் வரும்போது அவர்களை மதித்து வரவேற்றார்கள். ஹதரத் கப்பாப், ஹதரத் பிலால் ஆகியோர் வரும்போது வரவேற்றார்கள். முதலில் ஈமான் கொண்ட மக்களாகிய அவர்கள் அடிமையாக இருந்த போதிலும் சபைக்கு வரும்போது உமர் மிகவும் முக்கியத்துவம் தந்து மரியாதை செலுத்தினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு ஒவ்வொரு அடிமையையும் மிகவும் மதித்து வரவேற்றார்கள். இந்த தலைவர்களை பார்த்து சற்று பின்னால் செல்லுமாறு கூறினார்கள். இந்த தலைவர்களோ அருகில் அமர்ந்திருந்தார்கள். ஆரம்பத்தில் ஈமான் கொண்டவர்கள் வரும்போது மக்காவின் தலைவர்களை சற்று பின்னால் தள்ளி உட்காருமாறு கூறினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த இளைஞர்களான தலைவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹுவை சந்திக்க வந்தவர்கள் வாசல் வரை போய்விட்டார்கள். அக்காலத்தில் பெரிய பெரிய ஹால்கள், அரங்குகள் இருந்ததில்லை. சிறிய அறை, அனைவரும் உள்ளே உட்கார முடியாது. எனவே அந்த இளைஞர்களான தலைவர்கள் விலகி விலகி செருப்பு போடும் இடத்திற்கு வந்து விட்டார்கள். மக்காவின் தலைவர்கள் செருப்பு போடும் இடத்திற்கு வந்து சேர்ந்ததும் அவர்கள் தமது கண்களால் பார்த்தார்கள் எவ்வாறு ஒவ்வொரு ஆரம்பகால முஸ்லிம்களும் அடிமைகளாக இருந்தவர்கள் வரும்போது அவர்களை முன்னால் அமர வைப்பதற்காக அந்த தலைவர்களை சற்று பின்னே தள்ளுமாறு கட்டளையிடப்பட்டு வருவதைக் கண்டு அவர்களுக்குள் பெரும் காயம் ஏற்பட்டது. முஸ்லிமாவது கூறுகிறார்கள், இறைவன் எத்தகைய ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான் என்றால் ஒருவர் பின் ஒருவராக நிறைய முஸ்லிம்கள் வந்தனர். அவர்கள் ஒரு காலத்தில் காபிர்களிடம் அடிமைகளாக இருந்தவர்கள். ஒருவருக்காக பின்னால் தள்ளி சென்றிருந்தால் அந்த தலைவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டிருக்காது. ஆனால் மீண்டும் மீண்டும் பின்னால் தள்ளி செல்ல வேண்டியது ஏற்பட்டதும் அவர்களால் அதனை சகித்துக் கொள்ள முடியாமல் போனது. அவர்கள் எழுந்து வெளியே போய்விட்டனர். வெளியே சென்று ஒருவர் மற்றவர் மீது புகார் கூறிக்கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இன்று நமக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு அடிமை வரும்போதும் நாம் பின்னால் தள்ளப்படுகிறோம். இறுதியில் நாம் செருப்புக்கு அருகில் வந்துவிட்டோம் என்றதும் ஒரு இளைஞர் கூறினார், இதில் யாருடைய குற்றம்? உமருடைய குற்றமா, நமது தந்தை பாட்டனார்களின் குற்றமா? சிந்தித்தால் தெரிய வரும், இதில் உமருடைய குற்றம் ஒன்றும் இல்லை. இது நமது தந்தை பாட்டனார்களின் குற்றமாகும். அதன் தண்டனை இன்று நமக்கு கிடைக்கிறது. இறைவன் தனது ரசூலை அனுப்பினான். நமது தந்தை பாட்டன்கள் எதிர்த்தார்கள். இந்த அடிமைகள் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா கஷ்டங்களையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நமக்கு இந்த சபையில் இழிவை சந்திக்க வேண்டி வந்தது. இதில் உமருடைய குற்றம் எதுவும் இல்லை. இது நம்முடைய குற்றம்தான். இதனை கேட்டுவிட்டு ஒருவர் மற்றவரிடம் நமது தந்தை பாட்டனார்களின் குற்றம்தான் என்பதை ஏற்கிறோம். இந்த இழிவின் கரையை அகற்ற ஏதாவது வழி இருக்கிறதா இல்லையா என்று ஆலோசனை செய்தனர். நமக்கு எதுவுமே புரியவில்லையே, இதற்கு என்ன சிகிச்சை என்று உமரிடமே கேட்போம் என்று நினைத்தவாறு அவர்கள் உமரிடம் வந்து, இன்று எங்களுக்கு ஏற்பட்ட இழிவு குறித்து நீங்கள் அறிவீர்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு கூறினார்கள், மன்னிக்க வேண்டும், நான் நிர்பந்தமாக இருந்தேன். அவர்களோ ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் கண்ணியம் பெற்றோர்களாக இருந்தனர்.
அவர்கள் ஒருவேளை உங்களின் அடிமைகளாக இருக்கலாம். ஆனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் கண்ணியம் பெற்றவர்கள். எனவே எனது கடமை அவர்களுக்கு கண்ணியம் தர வேண்டியதாக இருந்தது. உடனே அவர்கள் கூறினார்கள், இது எங்களது குற்றத்தின் விளைவு என்று நாங்கள் அறிவோம். இந்த தழும்பை அகற்ற ஏதாவது வழியுள்ளதா என்றனர். அவர்களுக்கு மக்காவில் என்ன சிறப்பு இருந்தது, அவர்கள் எத்தகைய மக்களான தலைவர்களாக இருந்தார்கள் என்று நாம் மதிப்பிட முடியாது. ஆனால் உமர் நன்றாக அறிந்தவர். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் பிறந்தவர், மக்காவில் வளர்ந்தவர். எனவே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இளைஞர்களின் தாப்பனார்கள் பாட்டனார்கள் எவ்வளவு மதிப்போடு இருந்தனர் என்று அறிந்திருந்தார்கள். அவர்களின் முன்பு எவரும் கண்ணுயர்த்தி பார்க்க முடியாது. அவர்களுக்கு என்ன ஒரு திகில் இருந்தது, என்ன பயம் இருந்தது என்று அன்னார் நன்கு அறிந்திருந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அவர் ஒவ்வொருவராக கூறியதும் எல்லா சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. அன்னாருக்கு கடும் விசனம் ஏற்பட்டது. அவர்களால் கடும் விசனத்தால் பேசவும் முடியவில்லை. கடும் துக்கம் ஏற்பட்டது. கைகளை உயர்த்தி வடக்கு பக்கமாக நீட்டி சைகை செய்தார்கள். வடக்கு புறம் சிரியாவில் இஸ்லாமிய யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் இணைந்தால் ஒருவேளை இதற்கு பிராயச்சித்தம் ஏற்படலாம் என்பதாக இருந்தது. அவர்கள் உடனே எழுந்து யுத்தத்தில் சேர்வதற்காக சென்றார்கள். முஸ்லிம் கூறுகிறார்கள், வரலாறு தெரிவிக்கிறது, அவர்களில் ஒருவரும் திரும்பி வரவில்லை. அனைவரும் அங்கே ஷஹீதாகிவிட்டார்கள். இவ்வாறு தமது குடும்பத்தின் இழிவு கரையை அகற்றினார்கள். எனவே இதற்கு தியாகம் தேவைப்படுகிறது. முதலில் தியாகம் செய்தவர்களுக்கு பிற்காலத்தில் கண்ணியம் கிடைக்கிறது. பிறகு வருபவர்கள் தமது இழிவை அந்த தியாகத்தினால் மட்டுமே அழிக்க முடியும். ஹதரத் கப்பாப், ஹதரத் மிக்தாத் இருவரும் மதினா ஹஜ்ரத் செய்தார்கள். குல்சூம் பின் ஹிரம் இடம் தங்கினார்கள். ஹதரத் குல்சூம் மரணம் வரை அவரிடம் தங்கியிருந்தார்கள். ஹதரத் குல்சூம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதர் போர் செல்வதற்கு சில காலம் முன்பு வஃபாத் ஆகிவிட்டார்கள். பிறகு அவர் சாத் பின் உபாதாவிடம் சென்றார்கள். அங்கு தங்கியிருந்தார்கள். ஹிஜ்ரி 5 பனு குரைலாவை வெற்றி கொள்ளும் வரை அங்கிருந்தார்கள். ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் கப்பாப் மற்றும் ஹதரத் ஹராஸ் பின் சமாவுடைய விடுதலை விடப்பட்ட அடிமை தமீம் இருவருக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். இன்னொரு கூற்றின்படி கப்பாபுக்கும் ஹதரத் ஜபர் பின் அத்தீக் உடன் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஹதரத் அல்லாமா இப்னு பர் பார்வையின்படி முதல் அறிவிப்பு நம்பத்தகுந்தது. ஹதரத் கப்பாப் பதர், உஹத், அகல் உட்பட எல்லா போரிலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் பங்கு பெற்றார்கள். அபு ஹாலித் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நான் பள்ளியில் அமர்ந்திருந்தேன். கப்பாப் வந்தார். அமைதியாக அமர்ந்து விட்டார். மக்கள் அவரிடம் கூறினார்கள், உங்கள் நண்பர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது கூற வேண்டும் என்பதற்காக அல்லது கட்டளையிடுவதற்காக அவர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள். ஹதரத் கப்பாப், நான் என்ன கட்டளையிட வேண்டும்? நான் செய்யாத ஒன்றை எவ்வாறு கட்டளையிட முடியும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தக்வா தகுதி அவர்களிடம் இந்த அளவுக்கு இருந்தது. அப்துல்லா பின் கபாப் தமது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகை நடத்தினார்கள். அன்னார் சற்று நீட்டி தொழுகை நடத்தினார்கள். மக்கள் அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதரே, இதுவரை நடத்தாத தொழுகையை நடத்தியுள்ளீர்களே என்றார்கள். அன்னார், ஆம், இது விருப்பம் மற்றும் பயத்தின் தொழுகையாகும் என்றார்கள். இதில் நான் அல்லாஹ்விடம் 3 விஷயங்களை கேட்டேன். இறைவன் எனக்கு 2 வழங்கினான், 1 நிறுத்தி வைத்துள்ளான். நான் அல்லாஹ்விடம் பஞ்சத்தால் சமுதாயத்தை அழிக்கக்கூடாது என்று கேட்டேன். அல்லாஹ் வழங்கினான்.
எனது இறைவனிடம், எதிரிகள் எனது சமுதாயத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று கேட்டேன். அல்லாஹ் வழங்கினான். இன்று சமுதாயம் என்ற அளவில் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து நிலைநாட்டப்பட்டுள்ளது. அதனை அந்த அரசாங்கமே ஆட்சி செய்கிறது. பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது உம்மத்து தமக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்று கேட்டேன். அல்லாஹ் அதனை வழங்கவில்லை. அதன் விளைவாலே இன்று பிரிவினைவாதம், குஃபர் ஃபத்வா போன்றவை நடைபெறுகின்றன. வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது, ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் ஒரு ஜமாத் கபாபிடம் உடல் நலம் விசாரிக்க சென்றார்கள். அபு அப்துல்லா, மகிழ்ச்சியடையுங்கள், நீங்கள் உங்கள் சகோதரர்கள் இருக்கும் இடத்திற்கு கௌசரிடம் செல்கிறீர்கள். கபாப் கூறினார்கள், அந்த சகோதரர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் தமது நற்கூலி எதனையும் வாங்கவில்லை. நாங்கள் அவர்களுக்கு பிறகு எஞ்சியுள்ளோம். எங்களுக்கு உலகில் எவ்வளவு கிடைத்தது என்றால் எமது கடந்த கால நன்மைகளின் கூலி இங்கேயே கிடைத்துவிட்டதோ என்று அஞ்சுகிறோம் என்று கூறினார்கள். கப்பாப் கடும் நீண்ட நோயினால் பீடிக்கப்பட்டு இருந்தார்கள். ஹாரிசா பின் முஸர்ரிபிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, அவர் கப்பாபிடம் நோய் விசாரிக்க சென்றார்கள். அவர்களிடம் 7 இடங்களில் சிகிச்சைக்காக அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் மரணத்தை விரும்பி வேண்டக்கூடாது என்று கூற கேட்காவிட்டால் அதனை வேண்டிக் கொண்டிருப்பேன் என்று கூறினார்கள். அவர்கள் கஷ்டத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு கஃபன் துணி கொண்டுவரப்பட்டது. அது ஒரு எகிப்தில் தயாரிக்கப்பட்ட மெல்லிய கபாத்தி துணியாக இருந்தது. அதனை பார்த்து அன்னார் அழுதார்கள். கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு போர்வையால் கபனிடப்பட்டது. அவர்களின் காலை மூடினால் தலை திறந்தது, தலையை இழுத்து மூடினால் கால் திறந்தது. பிறகு கால் பக்கம் புற்கள் வைத்து மூடப்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த நிலையில் பார்த்தேன் என்றால், நான் ஒரு தினாருக்கு கூட உரிமையாளனாக அப்பொழுது இருக்கவில்லை, ஒரு திர்ஹமும் இருந்ததில்லை. இப்போது என்ன நிலை என்றால், எனது வீட்டில் ஓரத்தில் உள்ள பெட்டியில் 40,000 திர்ஹம் இருக்கிறது. நான் பயப்படுகிறேன், தூய பொருட்கள் இந்த உலகிலேயே தரப்பட்டு விட்டதோ என்று அஞ்சுகிறேன். ஹதரத் கப்பாப் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்தேன். அல்லாஹ்வின் திருப்தியை விரும்பி செய்தேன். அதன் கூலி அல்லாஹ்வின் பொறுப்பில் இருந்தது. எங்களில் பலர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தமது கூலியிலிருந்து சிறிதும் உண்ணவில்லை. அவர்களில் ஹதரத் முஸ்அப் பின் உமைர் அவர்களும் அடங்குவர். அவர்களில் சிலர் அதன் பழத்தை உண்டோம், அதனை தேடுகிறோம். ஹதரத் முஸ்அப் நீண்ட நாளுக்கு முன் ஷஹீதானார். ஒரே ஒரு போர்வைதான் இருந்தது. அதனை வைத்து அவரது தலையை மூடினோம், கால் திறந்தது. காலை மூடினால் தலை திறந்தது. ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது தலையை மூடிவிட்டு காலை புல்லை கொண்டு மூடுங்கள் என்று கூறினார்கள். சயீத் பின் வஹப் கூறுகின்றார், நாங்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் வந்தோம். அன்னார் சிஃபீன் இருந்து யுத்தத்திற்கு பிறகு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூபாவின் வாசலுக்கு வந்ததும் பார்க்கிறோம், எங்கள் வலப்புறம் 7 கபர்கள் இருந்தன. இது யாருடைய கபர்கள் என்று அலி கேட்டார்கள். அமீருல் மோமினின், நீங்கள் சிஃபீன் போருக்காக சென்றபோது கப்பாப் வஃபாத் ஆகிவிட்டார்கள். கூபாவுக்கு வெளியில் அடக்குமாறு வசியத் செய்துவிட்டார்கள். அங்குள்ள வழக்கம், இறந்தவர்களை அவர்களுடைய வீட்டின் முற்றத்திலேயே அடக்கி விடுவார்கள். அதற்கு கப்பாபை பார்த்தபோது அன்னார் வெளியே அடக்குமாறு வசியத் செய்தார்கள். மக்களும் அவ்வாறே அடக்கினார்கள். ஹதரத் அலி கூறினார்கள், அல்லாஹ் கப்பாபுக்கு கருணை காட்டுவானாக. அவர் மகிழ்ச்சியுடன் இஸ்லாத்தை ஏற்றார். கட்டுப்பட்டவாறு ஹிஜ்ரத் செய்தார். ஒரு முஜாஹிதாக வாழ்வை கழித்தார். உடல் அளவில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். எவர் நல்ல செயல் செய்வாரோ அல்லாஹ் அவரது கூலியை வீணாக்குவதில்லை.
உடல் அளவிலான தொல்லைகள் அவருக்கு நீண்ட காலம் தரப்பட்டன. பிறகு ஹஜ்ரத் அலி கூறினார்கள், நல்ல செயல் செய்பவரின் கூலியை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. ஹஜ்ரத் அலி அந்த கபர்களின் அருகில் சென்றார்கள். கூறினார்கள், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நீங்கள் மோமின்கள், முஸ்லிம்கள், வருங்காலத்திற்காக தேவையானவற்றை சேர்த்து கொண்டவர்கள். நாங்கள் உங்களுக்கு பின்னால் விரைவில் வரவிருக்கிறோம். அல்லாஹ்வே, எங்களை மன்னிப்பாயாக, அவர்களையும் மன்னிப்பாயாக. கண்டும் காணாமல் எங்களையும் அவர்களையும் மன்னித்து விடுவாயாக. மறுமையை நினைத்து பார்க்கிற அந்த மனிதருக்கு, கணக்கின் நாளுக்காக அமல் செய்பவருக்கு, தேவைக்கான பொருள்களுடன் தன்னிறைவு கொள்பவருக்கு, அல்லாஹு அஸ்ஸவஜல்லுடைய திருப்தியை படுத்துபவருக்கு நற்செய்தி. ஹஜ்ரத் அலி அவர்களுக்காக இவ்வாறு துவா செய்தார்கள். ஹஜ்ரத் கப்பாபுடைய மரணம் ஹிஜ்ரி 37 தமது 73வது வயதில் ஏற்பட்டது. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.